நேத்து தானே துணை முதலமைச்சர் கொஞ்சம் பஸ்ட் அவுட் ஆகி பேசியிருந்தாரு. என்னன்னு இந்த மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து உருவாயிருக்கு. இல்லை, அடிமை சக்தினா இப்போ காங்கிரஸில் காலில் விழுந்து கிடக்குறியே, நீ என்ன சக்தி? காங்கிரஸில் போய் கெஞ்சி பார்க்குறவங்க அத்தையை விட்டு ராகுல் காந்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. ராகுல் காந்தி அப்போ என்னது? ராகுல் காந்தி காலில் விழுந்தால் மட்டும் அது ஜனநாயக சக்தியா? லிட்ரலாக இன்னைய தேதிக்கு நீங்கள் ராகுல் காந்தி காலில் தான் விழுந்து கிடக்குது திமுக. அப்போ திமுக காலில் விழுந்து கிடக்கும் உதயநிதியும் அவர் அப்பா ஸ்டாலினும் என்ன சக்தி? இதுக்கு பதில் சொல்லிடுவாங்களா அவங்க டீம்ல இருந்து யாராவது? திருட்டையும் திமுகவையும் ஒழிக்க முடியாது. சரி, விஜய் 50 வயசு ஆளு. ஆனால் நான் முதல்வர் ஒரு விஷயத்தில் பார்த்தேன், ஒரு 52 வயசு பையனோட ஒரு 72 வயசு பெரியவர் மேட்ச் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அந்த கான்ஃபிடன்ஸை ஷூட் அப்ரிஷியேட். இல்லை, ஸ்டேஜில் கூட கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி பேசுறாங்க. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கலாம் மீன் போட்டுட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு அதையாவது நம்ம சகிச்சுக்கலாம் சார். அந்த இது எடுக்கிறது செல்ஃபி அதை எங்கே பண்ணார்? இந்த நெய்வேலிக்கு விஜய் வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தன்னை பெரிய கட்சின்னு சொல்லுது, பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க. என்னென்னா கடைசியில் போய் இவங்க யாரை தற்கொலைன்னு சொன்னாங்களோ அவர் செல்ஃபி எடுக்கிறாரு. அதையே பார்த்து நீ எடுக்கிறேன்னா அப்போ அவர் தற்கொலை, நீ தற்கொலை 2.0வா? உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். நம்மோடு அதிமுகவின் ஐடிவி நிர்வாகி நாச்சியால் சுகந்தி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். நேத்து தானே துணை முதலமைச்சர் கொஞ்சம் பஸ்ட் அவுட் ஆகி பேசியிருந்தாரு. என்னன்னு? இந்த மாதிரி கொள்கை இல்லாத ஒரு கூட்டம் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. அந்த கூட்டம், அந்த அட்டை, அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அடிமை சக்தி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நம்ம அதிமுக சொல்றாரு. தம்பி பேச ஆரம்பிக்கிறாரு துணை இல்லை, முதலமைச்சர். அடிமை சக்தினா இப்போ காங்கிரஸில் காலில் விழுந்து கிடக்குறியே, நீ என்ன சக்தி? காங்கிரஸில் போய் கெஞ்சி பார்க்குறவங்க அத்தையை விட்டு ராகுல் காந்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இப்போ ராகுல் காந்தி அப்போ என்னது? ராகுல் காந்தி காலில் விழுந்தால் மட்டும் அது ஜனநாயக சக்தியா? லிட்ரலாக இன்னைய தேதிக்கு நீங்கள் ராகுல் காந்தி காலில் தான் விழுந்து கிடக்குது திமுக. அப்போ திமுக காலில் விழுந்து கிடக்கும் உதயநிதியும் அவர் அப்பா ஸ்டாலினும் என்ன சக்தி? இதுக்கு பதில் சொல்லிடுவாங்களா அவங்க டீமில் இருந்து யாராவது? அப்போது நீங்கள் வந்து சும்மா ஏதாவது உதயநிதிக்கு தயவுசெய்து இந்த உதயநிதிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற அண்ணனுங்களெல்லாம் கொஞ்சம் சென்சிபிளாக ஏதாவது அறிவு இருக்கிற மாதிரி எழுதி கொடுங்க. அவர் என்ன பேசினாலும் உடனே அதிமுககாரங்க கவுண்டர் வைக்கிற மாதிரியான ரொம்ப சிம்பிளான விஷயங்கள்லாம் எழுதி கொடுக்காதீங்க. உங்களுக்கு அறிவு இல்லைங்கிறது திரும்ப திரும்ப நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற டீம் இருக்குல்ல, அந்த டீமுக்கு நம்ம ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறோம். கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணுங்க சார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டா முன்னேறி போயிட்டு இருக்குது திமுக தானே. இப்போ அவங்களுடைய அடுத்தடுத்த விளக்க பொதுக்கூட்டங்கள் வைக்கிறாங்க, இளைஞரணி மாநாடு பார்க்குறோம். அடுத்து வந்து உங்களுடன் ஸ்டாலினை வந்து விரிவுபடுத்த போகிறாங்க. அப்புறமா டிஜிட்டல் இளைஞர்களோட உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி பேசுகிறாரு. நேற்று கூட ரேஞ்ச் ரோவர் கார் ஓட்டுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இந்த சீன்லாம் சொல்கிறீங்கள, அந்த இளைஞரணி மாநாடு நடந்த விதத்தை பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சுமா? வந்து எல்லாம் கரும்பையும் வாழைத்தாரையும் பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் ஆமாம், சரியா? போலீஸ் வந்து விரட்டுன்னு வரட்டுது. எனக்கு ஒரு டவுட்டு மேம், அது எல்லா மாநாட்டையும் நடக்குது. இல்லைங்க, எங்கள் அதிமுக மாநாட்டுக்கு வாங்க, நாங்கள் இதை விட கரும்பு கட்டுக்கட்டாக பிடிச்சிருக்கோம் மாநகரத்தில். இப்போ எங்கள் பொதுக்குழு போனோம், இதில் முடிஞ்சது இல்லையா? அப்போது இதை விட கட்டுக்கட்டாக கரும்புகள், வாழைத்தாறு எல்லாம் தான் இருந்துச்சு. ஒருத்தங்க அதை சீண்டலை. இல்லை, அது என்ன பண்பாடு? ஏன் அப்படி போடுறீங்க? அது ஒரு திருட்டையும் திமுகவையும் ஒழிக்க முடியாது. திருட்டையும் திமுகவையும் ஒழிக்க முடியாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பொன் வாசகம். அது திமுகன்னு சொல்ல முடியாதுல்ல. மாநாட்டுக்கு மக்கள் வராங்க, அல்ட்டு போறது மக்கள் சார். கட்சி துண்டை போட்டுக்கிட்டு கையில வீரன் சரக்க வச்சுக்கிட்டு கரும உருவுறாங்க. இது வெளியே இருந்து வராங்களா உங்களுக்கு? இப்ப எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த வாழைத்தார வச்சு அவனால் இழுக்க முடியல. நம்ம வீட்டுல இருந்து வரும்போதே கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டி எடுத்துட்டு போறான். அந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்க. இல்ல, இப்படி வெட்டி எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியுது, இப்படி பண்றாங்க, இது செய்தி ஆகுதுன்றது தெரியுது இல்ல. அப்படி இருந்தும் ஏன் திரும்ப திரும்ப அங்க வாழைத்தாரும் கரும்பை ஃபில் பண்ணிட்டே இருக்கீங்க சார்? அந்த வாழைத்தாரு இவங்க காசு போட்டு அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாங்களே, அந்த மீட்டிங்கோட அந்த பக்கம் பொறுப்பாளர் இருப்பார், அதுக்குன்னு ஒரு அமைப்பாளர் இருப்பார்ல, அவர் அதை காசு போட்டு வாங்கிட்டு வர்றாரு. காசு போட்டு வாங்கிட்டு வரான்னா அவனுக்கு அந்த வழி தெரியும். இவங்க அங்கேயே 4 பேர்த்த அடித்து மிரட்டி தான் அதை வாங்கிட்டு வராங்க. அந்த கரும்பு பாவம் எந்த கரும்பு தோட்டத்துக்காரர் தெரியல, எந்த கரும்பு வைக்கிறவரோட காசுன்னு தெரியல. எல்லாமே அவங்களுக்கு திருட்டு காசாகவும் ஓசியிலையும் பயமுறுத்தியும் வரதுனால அந்த பொருளோட வேல்யூ உங்களுக்கு தெரியறது கிடையாது.
அதனால் என்னென்னா இன்னொருத்தன் அதை வந்து பறிச்சுட்டு போனாலும் சரி, அடித்து ஒடிச்சிட்டு போனாலும் சரி, நம்ம இன்னொருத்தருக்கு வந்து திருடிட்டு தானே வந்தோம். அதனாலே வந்து திருடிட்டு போகிறான். அவன் நம்ம பெரிய திருடன். இவன் இப்போ தான் ட்ரைனிங். அது திமுக இளைஞரணி கூட்டம்ங்கிறது கரும்பு வாழைத்தாரெல்லாம் நீ கரெக்டாக திருடிட்டு போனேன்னா டிஎம்கேல அடுத்த பதவி உனக்கு வந்து ரெடியாக இருக்கு. ஏன்னா அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அதான் இப்போது நல்லா திருடுறான்டா இவன் டிஎம்கே பொறுப்பு வர்றதுக்கு நல்லா நடந்து வீணா போகுது. அதை தொண்டர்கள் எடுத்துட்டு போட்டுமே. கரும்பு அன்னைக்கெல்லாம் அதாவது ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா கரும்பு திருடினவங்க, வாழைத்தாறு திருடினவங்க, அதை திருடினவங்க, இதை திருடினவங்க தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க, கிட்னி திருடுறாங்க. எதை திருடுறாங்க? கிட்னி திருட்டு ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் பீயிங்கே உடன்பிறப்பாக இருப்பதற்கு முதல் தகுதி எனது மாநாட்டின் இளைஞரணி மாட்டாண்டின் கரும்பை திருட தெரிந்திருக்க வேண்டும். வாழைத்தாரை பிச்சு எடுத்துகிட்டு போக தெரிஞ்சிருக்க வேண்டும். கூட்டத்தில் வரவனோட பர்ஸை அடிக்க தெரிந்திருக்க வேண்டும். செல்ஃபோனே அவன் பாக்கெட்டில் இருக்கும்போது அவங்ககிட்ட பேசிக்கிட்டே பிளேடை போட்டு எடுத்துகிட்டு போக தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேசிக் குவாலிஃபிகேஷன். இதுக்கு நீங்கள் திமுகவில் போய் இளைஞரணியில் உறுப்பினர் ஆகிறதுக்கு, எம்எல்ஏ ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னது, கள்ளக்குறிச்சியில் கல்வராயன் மலையில் சாராயம் காய்ச்ச தெரிஞ்சிருக்க வேண்டும். கஞ்சா பெரிய நெட்வொர்க்கில் கடத்த தெரிந்திருக்க வேண்டும். கிட்னி திருட தெரிந்திருக்க வேண்டும். மெத்தஃபெட்டமைன் சர்வதேச அளவில் கடத்த தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் பெரிய லெவல். அப்போது இங்கே வந்து பேசிக் லெவல்னால் கரும்பு, வாழைப்பயிறு, செல்ஃபோனு, பர்ஸு, இது பேசிக் திருட்டு. ஆக மொத்தம் திருட்டையும் திமுகவையும் ஒழிக்க முடியாது. இதுதான் உண்மை. இப்போ திமுகவோட இளைஞரணி மாநாடு பார்த்துருப்பீங்க விருதுநகர்ல. அதுல நிறைய பேசு பொருளான விஷயம் என்னன்னா, ரேம்ப் வாக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிரிக்கிறீங்க நடந்து வரும்போது அந்த துண்டை வாங்கி தோல்ல போட்டதும் பயங்கரதா இருந்துச்சு. அப்புறம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி வீடியோ எடுத்தது. இது ரெண்டுமே விஜய் அவர்கள் ஆல்ரெடி பண்ணிட்டாரு. அவர் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் அதை வந்து இவங்க பண்றாங்க அப்படின்னும் போது நிறைய பேர் சொன்னாங்க திமுக ஆல்ரெடி 2021 பண்ணிட்டாங்க அப்படின்னு. டிவி கேள்வி சொல்றேன் 2014 ஆல்ரெடி வந்து விஜய் அவர்கள் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அப்பா இருக்கான் தெரியுமா? யாரு மேம்? ஜெகி வாசுதேவ். ஐ அம் லிட்டரலி சேயிங், ஐ அம் நாட் ஜோக்கிங். ஓகே. இவங்க எல்லாத்துக்கும் அப்பா ஜெகி வாசுதேவ். இவங்க என்ன பண்ணாங்க, ஜெகி வாசுதேவ் மாதிரி அந்த பெரிய துப்பட்டாவை போட்டுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டு டான்ஸ் மட்டும்தான் ஆடலை. அது மட்டும் தானே பண்ணலை. ஜெகி வாசுதேவும் அந்த ஊரில் அது என்ன போகிற அந்த கோயம்புத்தூர் கீழே அந்த மலை கீழே என்னம்மா வெளியங்கரை மலை அந்த ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ வேற அங்கே அந்த பெரிய ஆதி சிலை வந்துருச்சு. அதில் போட்டுட்டு அவரும் தாங்க போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா பாடகர்களையும் கூட்டிகிட்டு வந்து அன்றைக்கி அந்த சிவராத்திரி அன்றைக்கி உட்காந்து பாட வச்சு மனுஷன் லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான் ஜெகி வாசுதேவ். அப்போ ஜெகி வாசுதேவுக்கு அடுத்து உதயநிதி உதயநிதியோட அப்பா ஸ்டாலின் பண்ணியிருக்காரு அப்படின்னீங்கன்னா அப்போது ஸ்டாலின் இந்த கிரெடிட் எல்லாம் கோஸ் டு மிஸ்டர் ஜெகி வாசுதேவ். ஓகே. நீங்கள் ஜெகி வாசுதேவுக்கு இந்த கிரெடிட்டை கொடுத்துட்டு போகிறத விட்டுட்டு விஜய் பார்த்து அவர் காப்பி அடித்தார். விஜயே ஒரு காப்பி கேட்டு. விஜயோட பெரும்பாலான படங்கள் வந்து அவர் யார், மகேஷா? யார் மேம்? ஆக்டர் மகேஷ். அவரோட படங்கள் தான் பல படங்கள். அதில் விஜய்ங்கிறது பேசிக்காக அவர் சினிமாலேயும் சரி பாலிடிக்ஸ்லேயும் சரி ஹீஸ் நாட் ஒரிஜினல் கிடையாது. அவர் ஒரு காப்பி கேட். இல்லை ஆனால் சினிமாவில் நீங்கள் காப்பி அடிக்கலாம் பாஸ், அரசியலில் காப்பி அடிச்சு பண்ண முடியாது. விஜய் அவர்கள் பண்ணது ஒரு ஆறாவை கிரியேட் பண்ணுச்சு. இல்லை நீங்கள் ஆறாவை கிரியேட் பண்ணிச்சு. அப்புறம் எதையாவது ஒன்று சொல்லிட்டு நான் தப்பா எதாவது சொல்லிட போகிறேன். நீங்கள் என்ன சார் இவங்களே டவலை ஒரு 10 பேர்த்து கொடுத்துருவாங்களாம் கட்சிகிட்ட காரண்ட்டாக கொடுத்துட்டு, தம்பி ஐயா வரும்போது நீ தூக்கி எறியணும். இதை தான் விஜய்க்கு செட் பண்ணீங்க. அப்புறம் ஒருத்தன் ஆர்வ கோளாராக மேலேயே ஏறிட்டான், அவனை அப்படியே குண்டு கட்டாக தூக்கி கீழே போட்டிங்க. இப்போ இவருக்கும் அதே செட்டப் தான். சரி, எல்லாத்துக்கும் ஒரே கம்பெனிக்காரன் யோசிக்கிறானா என்னன்னு தெரில. அந்த பேண்ட் ஷர்ட் காஸ்டியூம் கூட அந்த இட்டாலியன் காஸ்டியூம் சேம் கலர் சரியா பண்ணீங்க. சரி, விஜய் 50 வயசு ஆள். ஆனால் நான் முதல்வர் ஒரு விஷயத்தில் பார்க்குறேங்க, ஒரு 55 வயசு 52 இருக்குமா விஜய்க்கு, ஒரு 52 வயசு பையனோட ஒரு 72 வயசு பெரியவர் மேட்ச் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸை யூ ஷூட் அப்ரிஷியேட். இல்லை ஸ்டேஜில் கூட கான்ஃபிடென்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி பேச்சை மாற்றிட்டாரு. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்கலாம் மீம் போட்டுட்டு இருந்தாங்க விஜய் அவர்கள். அந்த அளவுக்கு அதையாவது நம்ம சகிச்சுக்கலாம் சார். அந்த இது எடுக்கிறது இருக்குல்ல செல்ஃபி, அது எங்கே பண்ணார், இந்த நெய்வேலிக்கு விஜய் வந்து ஃபஸ்ட்டு அங்கே ஒரு மாநாட்டுக்கு முன்னாடி அங்கே தான் ஃபஸ்ட்டு போய் அந்த பஸ் மேலே ஏறி நின்று அதுதான் ஃபஸ்ட்டு அந்த செல்ஃபி எடுத்தது.
அப்புறம் தான் நீங்களாம் மாநாடு இதில் எல்லாம் பார்க்குறீங்க. அது ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சுன்னா, உதயநிதி செல்ஃபி எடுக்கிறாரு, அதில் இவ்வளோ தான் வருது, எல்லாம் கட் ஆயிடுச்சு. விஜய் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்தாப்படி, ஏன்னா அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவருக்கு இல்லை. அப்புறம் செல்ஃபி எடுக்கும்போது இன்னொரு ஆபத்து என்ன தெரியுமா? நார்மலாக அப்படி வச்சு கேமரா எடுக்கும்போது நம்ம ஃபேஸ் அழகாக இருக்குங்க. செல்ஃபி எடுத்தீங்கன்னா கன்றாவியாக இருக்கும், தெரியுமா? தெரியும், அனுபவப்பட்டிருக்கேன். அப்போது அப்படி தான் இருந்துச்சு அந்த செல்ஃபி. ஏன்பா ஏன் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. உண்மையிலுமே இதெல்லாம் பார்க்கும்போது திமுக தன்னை பெரிய கட்சின்னு சொல்லுது, பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாங்க. என்னென்னா கடைசியில் போய் இவங்க யாரை தற்கொலைன்னு சொன்னாங்களோ அவர் செல்ஃபி எடுக்கிறாரு, அதையே பார்த்து நீ எடுக்கிறேன்னா அப்போ அவர் தற்கொலை, நீ தற்கொலை 2.0வா? உதயநிதி தற்கொலை 2.0, விஜய் தற்கொலைனா அப்போ உதயநிதி தற்கொலை 2.0. இது அப்படி தான் இது பண்ண முடியும். தென் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க இல்லையா, வீடியோ போடுறது, அவர் வந்து சர்வாதிகாரம் இரும்பு கரம் கொண்டு அடக்கவேன்னு முதல்வர் போடுறது, நீங்கள் இந்த செல்ஃபி எடுக்கிறது, பாட்டு கூட துண்டை போடுறது, இப்போல்லாம் இந்த எலெக்ஷன் ஒட்டி வரும் பாருங்க. போன தடவை என்னது இந்த விடிய இது ஸ்டாலின் வர விடியல் தர போகிறார், ஒரு அம்மா நல்லா கலாச்சி விட்டு போச்சு இந்த வெள்ளம் சமயத்தில். 2024 நினைக்கிறேன், 24 அந்த அம்மா ஸ்டாலின் தான் நல்லா வந்தார், நீச்சல் அடிக்க விட்டாருன்னு சொல்லிட்டு செம்மையாக கலாச்சிட்டு போச்சு. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு பாட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள்கிட்ட ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து சோசியல் மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்போது டக்கு டக்குன்னு என்ன பாட்டு பண்ணாலும் அதில் வேலை என்னென்னா, இப்போல்லாம் சில டீம் வந்திருக்குது, இந்த இவங்களே அனுப்பிச்சி விட்ற டீம் தான் அது எல்லாம், இந்த டிஜிட்டல் வாரியம் எல்லாம் டபுள் மீனிங்கில் பேசி தள்ளுறான். ரொம்ப வெறுப்பு உணர்வு தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸில் ரொம்ப அதிகமாகிட்டுருக்கு. அப்படி எப்படி எதையாவது போட்டு வந்து உதயநாவுக்கு ஏதோ ஒரு பாட்டு போட்டு விட்டானுங்க, அதை பார்த்தா டிஜிட்டல் வாரியர்ஸ் அடுத்த நாள் டபுள் மீனிங்கில் பயங்கர கேவலமாக எழுதி விட்டானுங்க. உதயநாவுக்கு இந்த பாட்டு தேவையாங்கிற மாதிரி. அது ரொம்ப அதை வந்து அந்த பாட்டை காது கொண்டு கேட்கவே முடியல, அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. ஏன்னா அதை எப்படி சிங்க் பண்ணுறானுங்க தெரியுமா அவங்க? இவங்க எல்லோரும் இந்த கரகாட்ட டான்ஸு, ரொம்ப ஆக்வர்டான ஆபாசமான நடனங்களை திமுக மேடைகளில் ஆட்டுறாங்கல்ல, அங்கே ஃபேஸை வந்து உதயநிதி ஃபேஸை கட் பண்ணி அந்த மார்க்கிங் பண்ணி விட்டு ஆட விட்றாங்க. அப்போ இந்த அளவுக்குலாம் வந்து அவங்க அந்த டிஜிட்டல் வாரியர்ஸ் வந்து வெறி பிடிச்சி போய் அலையிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாட்டு, உதயநிதிக்கு நான் தனியாக பாட்டு எழுதுறேன், அவர் அப்பா ஸ்டாலின் சாருக்கு நான் தனியாக பாட்டு எழுதுறேன்னா, இந்த 26 தேர்தலில் என்டர்டைன்மெண்ட் நிறையா இருக்கும் சார். நிறைய விஷயங்கள் பேசினோம். உங்கள் நேரத்துக்கு